ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தெரிந்ததும் தெரியாததும் தமிழ் வழி கன்னடம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரையும் நமஸ்கார். கொஞ்ச நாளாக என்னால் வீடியோவே போட முடியலங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் 1, 2 பேராவது நினச்சிருப்பீங்க ஏன் வீடியோ வரலன்னுட்டு. அவங்களுக்காக சொல்கிறேன். ஏன்னா சேனல் பிளாக் ஆயிடுச்சு. ஐடி அதெல்லாம் வேறு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறதா இருந்துச்சு. அதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கோம். இந்த வருஷத்தில் இதுதாங்க நான் போடுற முதல் வீடியோ. ஸோ எல்லாருக்கும் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னுட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். உடல் உள்ள ஆன்ம சுகத்தோடு எல்லாரும் நலமுடன் இருக்க வேண்டி நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வருஷத்தில் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்றதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எழுதுதல் என்றோம் பாருங்கள். வேர்பு எழுதுதல் அப்படின்றதுக்கு கன்னடாவில் என்னென்னா பரே. ஓகேங்களா? பரே எழுதுதல் அப்படின்றதுக்கு. எழுது அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள். எழுது அப்படின்னுட்டு சொல்கிறதுக்கு பரி. ஓகேவா? பரி பரே பரி. எழுதுதல்ன்றது பரே. எழுது பரி. எழுதுங்க பரி. பரீரி எழுதுங்கன்றது பரீரி. எழுதுன்றதுக்கு பரி. இப்போ நான் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நானும் பரித்தினி. நானும் பரித்தினி. ஓகேங்களா? நான் இங்கே சொல்கிறது ஓகே. கன்னடாவில் அவங்க ஃப்ளூவெண்ட்டில் பேசும்போது, அவங்க ஸ்லாங்கில் ஃபாஸ்ட்டாக பேசும்போது, இப்போ நம்ம எழுதுதல்ன்றத நம்ம எப்படி சொல்கிறோம்? நான் எழுதுகிறேன்ன்றதை எழுதுகிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க இந்த சவுண்டு ஒரு சில சவுண்ட்ஸை ஸ்கிப் பண்ணிட்டு சொல்லுவாங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. நானும் பரித்தினி இப்படின்னு சொன்னாவே அவங்களுக்கு புரிஞ்சிடும். பரினாவே எழுதுன்னு அர்த்தம். நான் எழுதினேன். இது பாஸ்ட் டென்ஸ் இல்லைங்களா? நான் எழுதினேன் அப்படின்னு சொல்லுவோம். நான் எழுதுறேன்றது ப்ரெசன்ட் டென்ஸு. நான் எழுதினேன் அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ் இல்லைங்களா? அதை எப்படி சொல்லலாம்னா நானும் பரிதே. நானும் பரிதே. பரிதே தே வரும் லாஸ்ட்டில். பரிதே. நானும் பரிதே. ஓகேங்களா? நான் எழுதி கொண்டு இருக்கிறேன். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். எழுதி கொண்டு இருக்கிறேன்றதுக்கு நானும் பரிதா இதினி. ஓகேங்களா? நானும் பரிதா இதினி. நான் எழுதி கொண்டு இருக்கிறேன்றதுக்கு நானும் பரிதா இதினி. ஸோ பரின்றது தான் அங்கே என்னது வேர்பு. வேர்ப் கூட நம்ம இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னும் போது தா ப்ளஸ் இதினி சேர்ப்போம் இல்லைங்களா? அதே தான். நான் எழுத மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நானும் பரியுதில்லா. நானும் பரியுதில்லா. ஓகேங்களா? பரியுதில்லா. நானும் பரியுதில்லா அப்படின்னு சொல்லலாம். நான் எழுத மாட்டேன். நானும் பரியுதில்லா அப்படின்ட்டு சொல்லலாம். நான் எழுதவில்லை அப்படின்னு சொல்கிறது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது இல்லைங்களா? நான் எழுத மாட்டேன்றதுக்கும் எழுதவில்லைன்றதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. நான் எழுதலைன்றதுக்கு நானும் பரியல் இல்லா. நானும் பரியல் இல்லா. பரே எல் இல்லா. நானும் பரேயல் இல்லா. பரியல் இல்லா அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நானும் பரையல் இல்லா அப்படின்னா நான் எழுதலை அப்படின்ட்டு சொல்கிறது. இப்போ நெக்ஸ்ட் வேர்ப் பேசு. ஓகேங்களா? பேசுன்றது என்னது? மாத்தாடு. மாத்தாடு. நான் பேசுகிறேன் அப்படின்றதுக்கு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நானும் பேசுகிறேன்றது ப்ரெசண்ட்டு. சிம்பிள் ப்ரெசண்ட் இல்லைங்களா? ஸோ நானும் மாத்தாடினி. நானும் மாத்தாடினி. நானும் மாத்தாடினி அப்படி சொல்லலாம். நானும் மாத்தாடினி. பேசுகிறேன் அப்படின்றது மாத்தாடினி. நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னுட்டு கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லும்போது நானும் அதாவது மாத்தாடு அப்படின்றது பேசு. அப்போது கண்டினியூஸ் டென்ஸும் போது தா ப்ளஸ் இதினி வரும் இல்லைங்களா? ஸோ நானும் மாத்தாட்தா இதினி. நானும் மாத்தாட்தா இதினி அப்படி சொல்லலாம். நானும் மாத்தாட்தா இதினி. தா ப்ளஸ் இதினி வேர்ப் கூட நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். நானும் மாத்தாட்தா இதினி அப்படின்னு சொல்லலாம். நான் பேசினேன்னுட்டு பாஸ்ட் டென்ஸில் சொல்லும்போது நான் பேசினேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நானும் மாத்தாட்தே. நானும் மாத்தாட்தே. நானும் மாத்தாட்தே அப்படின்னு சொல்லலாம். மோஸ்ட்லி இந்த தேவை அவங்க அழுத்திலாம் சொல்ல மாட்டாங்க. நானும் மாத்தாட்தே, நீனும் மாத்தாட்தே அப்படின்னுட்டு தான் அந்த தே லேஸாக தான் சொல்கிறாங்க. நான் பேசவில்லை அப்படின்றதுக்கு நான் பேசவில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நானும் மாத்தாட்தில்லா. நானும் மாத்தாட்தில்லா.
இதை கவனிச்சிட்டு வாங்க. பேசவில்லைன்றது எப்படி எப்படி வருதுன்னுட்டு. பேசவில்லைன்றது இல்லை, இதுக்கு முன்னாடி வர வேர்பு வில்லை, நான் பாஸ்ட் டென்ஸில் இதை செய்யலை அப்படின்றதெல்லாம் எப்படி வருது, எண்டிங் முடியுதுன்னு பாருங்கள். நானும் மாத்தாடுதில்ல, நான் பேச மாட்டேன். ஓகேங்களா, நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நானும் மாத்தாடுதல்லா. டிஃப்ரென்சேஷன் பார்த்துக்கோங்க. நானும் மாத்தாடுதல்லா அப்படி சொல்லலாம். மாத்தாடுதல்லா அப்படி சொல்லலாம். மாத்தாடுதில்லா அப்படின்னா நான் பேசலை, பேச மாட்டேன்றதுக்கு மாத்தாடுதல்லா அப்படி சொல்லலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வேர்ப் வந்து வா. வான்றதுக்கு பா அப்படின்னு அர்த்தம். பா வா பா. ஸோ நான் வரேன், வருகிறேன், வரேன் அப்படின்றதுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் இல்லைங்களா. நானு பத்தினி, நானு பத்தினி. அங்கே வந்து பரித்தினி அப்படின்னா எழுதுறது, இங்கே வந்து பர்த்தினின்னா நான் வரேன் அப்படின்னுட்டு அர்த்தம். பர்த்தினி அப்படின்னு சொல்லலாம். நான் வந்தேன் அப்படின்னு பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறதுக்கு நான் வந்தேன் அப்படின்னுட்டு தமிழ் மாதிரியே தான் கன்னடாவும் வருது. நானும் பந்தே. ஓகேங்களா. நானும் பந்தே, நீனு பந்தே அப்படின்னு சொல்லலாம். நீ வந்துட்ட, நான் வந்தேன் அப்படின்றதுக்கு பந்தே, பந்தே. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து நம்ம கண்டினியூஸ் டென்ஸ் பார்க்கலாம். நான் வந்து கொண்டு இருக்கிறேன். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். வந்து கொண்டு இருக்கிறேன். ஸோ தா ப்ளஸ் இதினி வந்து வேர்ப் கூட நம்ம ஜாயின் பண்ணணும். நானும் பர்த்தா இதினி அப்படின்னா நான் வந்துக்கிட்டு இருக்கேன். பர்த்தா இதினி. பர்த்தினினா நான் வரேன், வந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்றதுக்கு பர்த்தா இதினி. ஓகேங்களா. நான் வரவில்லை அப்படின்றதுக்கு நானும் பர்லிலா, நானும் பர்லிலா. நான் வர மாட்டேன்றதுக்கு நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நானும் பரலா, நானும் பரலா. பர்லிலா பரலா. ஓகேங்களா. நானும் பரலா, நானும் பரலா. ஸோ இந்த வேர்ப் முடிஞ்சிருச்சு. இப்போ என்னன்னா செய்ன்றது ஒரு வேர்ப் இல்லைங்களா. அதை என்ன சொல்லுவோம், மாடு அப்படின்னு சொல்லுவோம். மாடு தமிழில் வர மாடு இல்லை, பசு மாடு அந்த மாடு இல்லை. மாடுன்னா கன்னடாவில் செய். நான் செய்கிறேன் அப்படின்றதுக்கு, நான் செய்கிறேன் அப்படின்றதுக்கு நானும் மார்த்தினி அப்படின்னு வரும். நான் செய்தேன் அப்படின்றதுக்கு, நான் செய்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நானும் மாடிதே அப்படி சொல்லலாம். நானும் மாடிதே அப்படி சொல்லலாம். மாடிதே. ஓகேங்களா. நானும் மாடிதேன்னா நான் செய்தேன், தேல முடியுது இல்லைங்களா. நான் செய்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு, நான் செய்து கொண்டே இருக்கிறேன்னுட்டு சொல்கிறதுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு நானும் மார்த்தா இதினி, நானும் மார்த்தா இதினி, மார்த்தா இதினி. நான் செய்யலை அப்படின்றதுக்கு நம்ம எல்லா வேர்ப்புக்கும் இந்த வில்லைன்னு வரும்போது கவனிச்சிட்டு வரோம் இல்லைங்களா. என்ன போடுறோம், நானும் மாட்லில்லா, மாட்லில்லா, லில்லா, மாட்லில்லா அப்படின்னு சொல்லலாம். நான் செய்ய மாட்டேன் அப்படின்றதுக்கு, நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நானும் மாடலா, நானும் மாடலா. நானும் மாடலில்லான்னா நான் செய்யலைன்னு அர்த்தம். நான் மாடலான்னா நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். நான் போக வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு, நான் போக வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நானும் ಹೋಗಬೇಕು, நானும் ಹೋಗಬೇಕು அப்படின்னு சொல்லலாம். நானும் ಹೋಗಬೇಕು அப்படின்னு சொல்லலாம். நான் போக வேண்டும்ன்றதுக்கு நானும் ಹೋಗಬೇಕು. நான் பார்க்க வேண்டும். இது வந்து பாருங்கள், எந்த வேர்பும் இல்லை. அதாவது வேண்டும் அப்படின்னும்போது ஐ ஹாவ் டு கோ அப்படின்னும்போது நானும் ಹೋಗಬೇಕು. ஐ ஹாவ் டு சி அப்படின்னும்போது நானும் ನೋಡಬೇಕು. நான் போக வேண்டும் 2 டைம் வந்துட்டுருக்கு. ஃபஸ்ட்டு தான் நானும் ಹೋಗಬೇಕು. அந்த ಹೋಗன்றதை ಹೋಗಬೇಕು அப்படின்னு வந்து பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க. நானும் ಹೋಗಬೇಕು, ನೋಡಬೇಕು. அது மாதிரி ಬರಬೇಕು. அது மாதிரி வேர்ப் கூட பேக்கு சேர்த்தா ஹாவ் டு டூ. அதாவது இப்போ நான் எதனா ஒரு வேலை செய்ய வேண்டும், வேண்டும்னு முடியும் போது பேக்கு வரும். நான் ಮಾಡಬೇಕು அப்படின்னா நான் செய்யணும், நான் ನೋಡಬೇಕು, நான் பார்க்கணும், நான் ಮಾತಾಡಬೇಕು, நான் பேச வேண்டும், நான் ಹೋಗಬೇಕು, நான் போக வேண்டும். அது மாதிரி நம்ம
யூஸ் பண்ணி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே பாய், தேங்க்யூ.